அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றத்தில் தற்போது காவல்துறையினர் அறிவுறுத்தியும் பாஜகவினர் கலைந்து செல்லாததால் பதற்ற நிலை நீடிக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலை உச்சி மேல தீபம் ஏற்றுவதற்கு மறுபடியும் தீபம் ஏற்ற உத்தரவு பிறப்பித்து நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லியிருந்தாரு. 144 தடை உத்தரவு ரத்து செஞ்சிருந்தாரு. இந்த தீபம் ஏற்று தொடர்பான அறிக்கையை இன்னைக்கு நைட்டே சமர்ப்பிக்க சொல்லியிருந்த நிலையில இந்த இடத்துல பாஜக மாநில நயனானந்தன் உள்ளிட்ட இந்து முன்னணி RSS இயக்கத்தை சார்ந்த அமைப்பினர்லாம் சுமார் 300க்கும் மேற்பட்டு அந்த மலைப்பாதையில குவிஞ்சிருக்காங்க. இவங்கள்ட்ட காவல்துறை ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்தாங்க. இந்த நீதிமன்றம் ரத்து செஞ்ச 144 தடை உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய போவதாக தெரிவித்தாங்க. ரொம்ப முக்கியமா இந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வருவதாக தெரிவித்து இங்கிருந்து கலைந்து போகுமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்தி எச்சரிக்கை விட்டாங்க. இவங்க கலைந்து போகாம இங்கே இருக்கிறாங்க, அவங்களை கலைந்து போகாதுன்னா கைது செய்வோம் அப்படின்ற எச்சரிக்கையும் கொடுத்திருந்தாங்க. இதுதான் சம்பவ இடத்திற்கு தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா வந்திருக்காரு. 3 மாவட்ட எஸ்பி வந்திருக்காங்க. 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்க குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்களை கைது செய்யறதுக்கு நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டு வராங்க. இதுல ரொம்ப முக்கியமா நயனா நாகேந்திரன் விவகாரம் தொடர்பா ஐஜியிடம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. இன்னும் சற்று நேரத்துல இவங்களை கலைவு செய்தி தொடர்ச்சியாக காவல்துறை விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கையை இவங்க மதிக்கல. இந்த இடத்துல சாலையிலேயே அமர்ந்து கிரிவல பாதையிலேயே அமர்ந்து தொண்டர்கள் எல்லாம் கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. காவல்துறைக்கு எதிராகவும் இங்க அரோகர கோஷமும் எழுப்பி இந்த இடத்துல அவங்க சட்டங்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. சொல்லுங்க வெற்றி. தற்போது தென்மண்டல ஐஜி பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் நிலையில் அதற்கு பிறகு இயல்பு நிலை, அமைதி நிலை திரும்புவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா அல்லது கைது செய்யும் நடவடிக்கை தீவிரமடையுமா? 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு போறோம்ன்றதுல தெளிவாகவே காவல்துறை சொல்லிட்டாங்க. அப்புறம் நீதிமன்ற உத்தரவையும் எதிர்த்து மேல்முறையீடு போறதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால இவங்க அப்பீல் போறதுனால இப்போதைக்கு அவங்கள மலை மேல தீபம் ஏற்றுவதற்கு யாரையும் அனுமதித்து போறதில்லைங்கிறது சொல்லிட்டாங்க. அதனால இங்க இருக்கவங்களை கலைஞ்சு போக சொல்லிதான் காவல்துறையோட ஒரே அறிவுறுத்தல். இங்க இருந்து கலைஞ்சு போகணும் தான் ஒரே எச்சரிக்கை கொடுக்குறாங்க. கலைஞ்சு போகாட்டினா கைது செய்வோம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க இதுவரைக்கும் தொண்டர்கள் கலைஞ்சு போகல. மேலும் இந்த இடத்துல ஒரு பதற்றமான சூழல் தான் நீடிச்சிட்டு இருக்குது. இவங்க பேச்சுவார்த்தைக்கு பின்பாக கைதுக்கு ஒத்துழைக்கணும். அது ஒரு வழிதான் இப்போதைக்கு இருக்குன்னு இந்த சூழல்ல தெரியுது. தோராயமாக அங்கு எவ்வளவு பேர் கூடியிருக்கின்றனர்? அங்கு சூழலை பேணுவதற்கு காவல்துறையினர் எந்த அளவிற்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்? நேற்று மாதிரியே இன்றைக்கும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கறதுல காவல்துறை கூடுதல் கவனத்தோட இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க 200க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. தொண்டர்களை கைது செய்து அழைத்து செல்றதுக்கு 4 பேருந்துகள் வரவழைக்கப்பட்டிருக்குங்கிறது அவங்க கைது செய்து அழைத்து செல்றதுக்கு கூடுதல் தடுப்புகள் அமைச்சிருக்காங்க. தொண்டர்களும் 300க்கும் மேற்பட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்களை கைதுக்கு ஒத்துழைக்குமாறு கோரிக்கை விடுக்கிறாங்க. கலைந்து போகணும் அல்லது கைது செய்யப்படுவாங்க. கைதுக்கு ஒத்துழைக்கவில்லைன்னா அவங்க எல்லாரும் வலுக்கட்டாயமா கைது செய்யப்படுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல சூழல் தெரியுது. மேல்முறையீடு செய்யறது உச்சநீதிமன்றத்துக்கு செல்வார்களா சென்னை உயர்நீதிமன்றமா அப்படிங்கறது இதுவரைக்கும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கல. ஏன்னா இவங்க மேல்முறையீடு செஞ்சதுக்கான அந்த உத்தரவை காட்டுங்க, அந்த மனுவை காட்டுங்க, நாங்க மேலதிகமா சிந்திக்கணும் அப்படிங்கிறது தான் மனுதாரரும் வழக்கறிஞரும் ஐஜி கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தை. ஆனா ஐஜி கைதுக்கு ஒத்துழைக்கணும், கைது செய்யறதுக்கான கைது நடவடிக்கை ஒத்துழைக்கணும் தான் அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிவரஞ்சனி, வெற்றி, இந்த ஒரு சூழலை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? செல்லக்கூடாது அப்படிங்கறதுலயே காவல்துறை கவனமா இருந்து அவங்க நடந்து செல்றதுக்கு உண்டான பாதைகளை மட்டும் இந்த இடத்துல தொடர்ச்சியா ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஏன்னா பாதையினுடைய ஒரு புறம் முழுக்க காவல்துறை இருக்காங்க, ஒரு புறம் முழுக்க தொண்டர்கள் சாலையில் அமர்ந்திருக்காங்க. அவங்களை கைது செய்ய வந்த வாகனங்கள் எல்லாம் வரிசையா நிக்குது. இந்த சூழ்நிலை பொதுமக்கள் இந்த இடத்துல அவங்க தரிசனம் செய்ய வந்திருக்காங்க. ஏன்னா கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு அந்த தொடர்ச்சியாக இந்த பொதுமக்களுடைய தரிசனம் செய்ய வந்த பொதுமக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமா இருக்கு. அவங்க தரிசனம் செய்து போறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களுக்கு போறதுக்கான பாதைகளை மட்டும் காவல்துறை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த பதற்ற மனநிலையை பொதுமக்கள் கிட்டையும் உணர முடியுது. சிவரஞ்சனி,
வெற்றி, நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது செய்தியாளர் கருணாகரன் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். கருணாகரன், நீங்க விவரங்களை சொல்லலாம். அதாவது இன்று அந்த மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதற்காக ஏற்ற வேண்டும் என்று மனுதாரர் உள்ளிட்ட 10 பேரை அனுப்பி அதுக்கு மாநகர காவல் ஆணையர் உள்ளிட்டோர் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் ஒருபுறம் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் அந்த பகுதியில் அவருடைய தொண்டர்கள் அங்கு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அவர்களை போலீசார் கைது செய்து வருகின்றனர். மேலும் அந்த காவல்துறை தரப்பில் வருவாய்த்துறை தரப்பில் மேல்முறையீட்டு மனு நாளை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே தற்பொழுது எந்தவித அசம்பாவிதம் நடக்கக்கூடாது, கலந்து செல்ல வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர். எனவே திருப்பரங்குன்றம் பகுதியில் ஒரு அசாதாரண பதட்டமான சூழல் நிலவுகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எப்படி உள்ளது கருணாகர்? அதாவது நீதிமன்றம் இன்றும் அந்த உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தியதற்கான அறிக்கையை மதுரை மாநகர காவல் ஆணையர் இன்று இரவு 10:30 மணிக்கு உயர்நீதிமன்றம் மதுரையில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஒருபுறம் அந்த 10 மனுதாரர்களுடைய 10 வரை ஏற்ற அனுமதிக்கப்படுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்துள்ளது. அதே நேரத்தில் இந்த மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டம் என்பதை போலீசார் எவ்வாறு கையாண்டு போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தி வருகின்றனர். எனவே இன்னும் ஒரு சற்று நேரத்தில் இது குறித்து அரசு உரிய முடிவெடுக்கும். ஆனால் அவர்கள் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளதால் தற்பொழுது எந்த நடவடிக்கையும் எடுக்க இயலாது என்று கூறி வருகின்றனர். கருணாகரன், நீதிமன்றம் இதில் தெரிவித்தது என்னென்ன? இந்த விவகாரத்தின் பின்னணியை ஒருமுறை விளக்கும். அதாவது இந்த வழக்கில் என்னன்னா, அதாவது மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் திருப்பரங்குன்றம் மலையில் கடந்த பல ஆண்டுகளாக திருப்பரங்குன்றம் மலை நடுவில் உள்ள உச்சி பிள்ளையார் கோவில் அருகேதான் தீபம் ஏற்றப்பட்டு வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் அங்கு தனிநபர்கள் ஏற்ற அனுமதி கிடையாது. இந்த சூழ்நிலையில் ராம ரவிக்குமார் என்ற ஒரு மனுதாரர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் இது தற்பொழுது ஏற்றக்கூடிய தீபம் அது மோட்ச தீபம் ஏற்றக்கூடியது. மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மலை உச்சியில் தீபம் ஏற்ற கோவில் நிர்வாகத்திற்கு அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருந்தார். இந்த சூழலில் அந்த உத்தரவு கடைபிடிக்கப்படாத சூழலில் கோவில் நிர்வாகம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற எந்தவித நடவடிக்கை எடுக்காத சூழலில் அந்த மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை நேற்று இரவே எடுக்கப்பட்டது. நேற்று மாலை எடுக்கப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் மனுதாரர் கோவில் நிர்வாகம் நீதிமன்ற உத்தரவை கடைபிடிக்காதால் மனுதாரர் மற்றும் சிஎஸ்எஃப் படை வீரர்கள் நேற்று மாலை 6 மணிக்கு தீபம் ஏற்றலாம் என்று உத்தரவிட்டிருந்தார். அங்கு ஏற்பட்ட தள்ளுமுள்ளி இணைப்பிலேயே காத்திருந்த செய்தியாளர் வெற்றி நம்மோடு இணைந்திருக்கிறார். தற்போது களத்தில் சூழல் முன்னேற்றம் கண்டிருக்கிறதா? என்ன நிலவரம்? சிவரஞ்சனி, களத்துல கூடுதல் இன்னும் பதற்றம் அதிகரிக்கும் நிலையை தான் பார்க்க முடியுது. ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாஜகவினர் பாஜக உள்ளிட்ட இந்து அமைப்பு தொண்டர்கள் நேற்றைய தினம் உடனடியாக அவங்க போலீசாரனுடைய தடையை மீறுவதற்கு முயற்சி செஞ்சாங்க. தடையை உடைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு அதுலதான் காவல்துறை காயமடைஞ்சு அந்த மாதிரியான சூழல்லாம் நடந்து பரபரப்பா இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரியான முயற்சிகளுக்கு போகாம அவங்க சட்டம் ஒழுங்கு கெடுறதுக்கு தங்கள் எந்த விதத்திலையும் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாதுன்னு அவங்க ஒரு இடத்துல அமைதியா அந்த சாலையில அமர்ந்து அங்க அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கலந்து போக மாட்டோம்ன்ற ஒரு தகவலை சொல்லி அதுக்கு எதிராக கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. காவல்துறை தொடர்ந்து தெளிவா சொல்லிட்டே இருக்காங்க. 144 தடை உத்தரவு ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதற்கு எதிராக அப்பீல் போறோம், அதுக்கு எதிராக மேல்முறையீடு செய்யறோம். அது தவிர்த்து நீதிமன்றம் பிறப்பிச்ச உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்யறோம் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லி காவல்துறை தொடர்ந்து கலைந்து போக சொல்றாங்க. அப்பீல் போனதுக்கான மேல்முறையீடு செஞ்சதுக்கான ஆதாரங்களை காட்டுங்க, நாங்க அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறோம்னு மனுதாரர் ராம ரவிக்குமார் அப்புறம் அவங்க வழக்கறிஞர் அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பாஜக மாநிலத்தில் நயினார் நாகேந்திரன், அமர் பிரசாத் ரெட்டி இந்த மாதிரியான தலைவர்கள் எல்லாம் இடத்துல ஐஜி பிரேமானந்த் சிங்காவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்
இதுல இந்த மனுதாரர் வந்து 144 தடை உத்தரவை நீதிபதி ரத்து செய்யும் போது வீடியோ கான்பரன்ஸ்ல தான் மாநகர காவல் ஆணையர் லோகநாதன் இருந்தாரு. அவர் அந்த இடத்துல இது தொடர்பாக எந்த தகவலும் சொல்லல. இதுவரைக்கும் காவல் ஆணையர் வரல, அவர் வரட்டும், அவர் நேரில் பேசணும் அவரோட அப்படின்னு சொல்லி மனுதாரர்கள் காத்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவர்களை தொண்டர்களை கைது செய்வதற்கு வாகனங்கள் 4-5 பேருந்துகள் கொண்டு வரப்பட்டிருக்குது. போலீசார் குவிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களை கைது செய்து வாகனத்துல ஏற்றுவதற்கு உண்டான அந்த ஆயத்தங்களை தான் துவங்கி இருக்கிறாங்க. அதுக்காகத்தான் ஒத்துழைக்க சொல்லி போலீஸுக்கு ஒத்துழைக்க சொல்லி போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுல ஒத்துழைக்க மாட்டோம், நாங்க மலை மேல ஏறுவோம், அல்லது இந்த இடத்துல இருந்து எங்களால கலந்து செல்ல முடியாது அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிதான் பாஜக இந்து அமைப்புகள் எல்லாம் சாலையில் அமர்ந்து தர்ணா பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா கோஷம் எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த சூழல தான் ஒரு பதட்டம் நேரம் ஆக பதட்டம் அதிகரிக்கிறத பார்க்க முடியுது. பொதுமக்கள் இயல்பா நடந்து செல்றதுக்கு இங்க இடங்கள் இருக்குது, இடையூறு இருக்குது. ஏன்னா அந்த கிரிவல பாதை முழுக்க மலைப்பாதை பகுதியிலிருந்து கோயில் செல்லக்கூடிய அந்த கிரிவல பாதை முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டிருக்குது. தொண்டர்கள் ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. அவங்க அரசு பண்ண வந்த வாகனங்கள் முழுமையா ஆக்கிரமிச்சு நிற்குது. இந்த இடத்துல இருந்து பொதுமக்கள் வந்து ஒரு பெரிய இடையூறு சந்திக்கிறாங்க. அவங்களால இயல்பா போய் வர முடியல தரிசனத்துக்கு. அப்படியான ஒரு சூழல் தான் இந்த இடத்துல நிலவிட்டு இருக்குது. சாதாரணமாக தற்போது திருப்பரங்குன்றத்தில் தரிசனத்திற்காக வந்த பொதுமக்களுக்கும் இதனால் இடையூறு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை அங்கு போதுமானவையாக இருக்கின்றனவா? இல்ல, இந்த பகுதியில ஒரு இந்த பதற்றமான சூழல் உருவாகிறத முன்னிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைப்பாதைக்கு அருகில் இருக்கக்கூடிய கடைகள் அடைக்கப்பட்டிருக்குது. அடைக்கப்பட்டு பொதுமக்கள் வந்து அவங்க தரிசனத்துக்காக வர்றவங்க இந்த விவரம் தெரியாது, அவங்க இயல்பாகவே தரிசனம் நோக்கி வர்றாங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இடையூறுகளை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து அவங்க கிட்ட ஒரு பதற்ற உணர்வு வரதை பார்க்க முடியுது நம்ம. ஆனா அதே சமயம் அவங்க பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாதுன்னு காவல்துறை முடிந்த அளவுக்கு இந்த இருபுறமும் தொண்டர்களை அப்புறப்படுத்தி அவங்களுக்கான ஒரு சிறிய அளவிலான அவங்க நடந்து போறதுக்கான சிறிய அளவிலான பாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்காங்க. மற்றும் விவகாரத்தால் திருப்பரங்குன்றத்தில் இரண்டாவது நாளாக பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோடு தென்மண்டல ஐஜி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார். இதன் பின்பான நிலவரத்தை தற்போது செய்தியாளர் வெற்றியிடம் கேட்கலாம். வெற்றி, பேச்சுவார்த்தைக்கு பிறகு பாஜகவினர் தரப்பில் என்ன பதிலளிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். அவங்க காவல்துறை விடுத்த எச்சரிக்கை அப்படிங்கிறது எச்சரிக்கையை மீறி அவங்க கலைந்து போக தயாராக இல்லை. அவங்க இந்த இடத்துல தொடர்ந்து நீடிக்கிறாங்க. இன்னும் கூட்டம் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. இந்த கிரிவல பாதையில திருப்பரங்குன்றம் 14 மண்டபத்துல இருந்து கிரிவல பாதை வரைக்கும் 3-4 இடங்கள்ல தடுப்புகள் வச்சு காவல்துறை அங்கங்க
அந்தந்த இடங்கள்ல பாஜக தொண்டர்களை அவங்க தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் மலைப்பாதைக்கு செல்ல விடாம இருக்கிறதுக்காக முழுக்க தடுப்புகள் போடப்பட்டிருக்கு. அந்த மலைப்பாதையே வந்து காவல்துறையினுடைய ஒரு பெரிய அந்த வாகனத்தை வச்சு மறைக்கப்பட்டிருக்குது. எந்த தொண்டரும் மேலே செல்வதற்கான அனுமதி வழங்கப்படல. இந்த மனுதாரர் உள்ளிட்ட யாரும் மேலே செல்வதற்கு அனுமதி வழங்கப்படல. மேலே செல்ல முடியாட்டி கிளம்பி செல்லாட்டி கைது செய்யப்படுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான சூழல் தான் நிக்குது. இப்போ நயினார் நாகேந்திரன் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாரு. இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னரும் அவங்க கிளம்பி செல்வதற்கான முடிவுல இல்ல, காவல்துறையும் உள்ள அனுமதிக்க முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லிட்டாங்க. அதனால அவங்க காவல்துறையுடைய மேல்முறையீடு, தமிழக அரசுடைய மேல்முறையீடு நடவடிக்கை தான் தொடர போகுது. சோ இந்த இடத்துல அவங்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தான் எடுக்க துவங்கியிருக்காங்க. சிவரஞ்சனி, கைது செய்வதற்கு கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகின்றன. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது. அதற்கு முன்பாக பேச்சுவார்த்தையில் அதற்கு ஒத்துழைப்பு அளிக்குமாறும் காவல்துறையினர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இருந்தும் தற்போது பாஜகவினர் அங்கு கலைந்து செல்லாமல் தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த கட்டமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும்? வெற்றி, நீதிமன்றம் வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் இப்போ மாலையில கொடுத்த உத்தரவு வந்து 144 தடை உத்தரவு ரத்து பண்ணிட்டு உடனடியாக மலை மேல தீபம் ஏத்திட்டு அது தொடர்பான அறிக்கையை இன்னைக்கு இரவே 10:30 மணிக்கு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மாவட்ட காவல் ஆணையர். அப்படி இருந்தும் அவங்க சொன்ன நிலையில இப்போ மேல்முறையீடு, தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய போறதுனால இந்த இடத்துல மேல மலை உச்சியில தீபம் ஏற்றுவதற்கு அனுமதிக்கல. இதுல வந்து நேற்று நடந்தது மாதிரி ஒரு பெரிய அளவுக்கான பதற்றம் உருவாயிடக்கூடாது, பெரிய அளவுக்கான ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல காவல்துறை கவனமாக இந்த இடத்துல முழுக்க அவங்களுடைய பாதுகாப்பு பணியை பலப்படுத்திருக்காங்க. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தொண்டர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை தீவிரப்படுத்தக்கூடிய பட்சத்துல இன்னும் மேல கைது செய்ய நடவடிக்கை துவங்கும் போது இன்னும் எதிர்ப்பு அதிகமாகும், இன்னும் சலசலப்போ இன்னும் பதற்றமும் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. வெற்றி.